இன்னைக்கு வந்து நாங்கள் உள்ளாரேட் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஹாய், நாங்கள் வந்து இன்னைக்கு ஸ்வீடன்ல இருக்க ஒரு பெரிய ஷாப்பிங் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். அது பேர் வந்து உள்ளாரேட். ஸோ போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. நம்ம போயிட்டுருக்க இந்த கீகாஸ் உள்ளாரேட் வந்து ஸ்காண்டினேவியாலே ஒரு ஐகானிக் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் சொல்லலாம். இதுதான் ஸ்காண்டினேவியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஸோ இது ஸ்வீடனில் இருக்கனால நாங்களும் ஒரு விசிட் போடலான்ட்டு கிளம்பிட்டோம். ஹெல்சன்பர்க்ல இருந்து இது ஒரு 145 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 1.5 hours ரீச் ஆயிடலாம். உள்ளாரேட் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோடனே பார்க்கிங் லாட் பார்த்தா ஏக்கர் கணக்கில் இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஸ்டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இவ்வளோ ட்ராலி இருக்குது. ட்ராலி மிஸ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி போட்டு இப்படி இப்படி இருக்கும். ஹாய், வெல்கம் டு கீகாஸ் உள்ளாரேட். ஸோ நாங்கள் வந்துட்டோம். உள்ள நிறையா ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் செம்மையாக ஷாப் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். சும்மா வந்து சுற்றி பார்க்க வரலான்னு தான் வந்தோம். ஆனால் எப்படியாவது நம்மளை வாங்க வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஹெல்சன்பர்க் ஐக்கியாவில் வாங்குறதோட இது நல்ல பெரிய பாக்ஸாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. எப்படியும் ஒரு வேட்டை இருக்க போது இன்னைக்கு. பில்லு கீட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். ஆல்மண்ட்ஸும் நல்லா பெரிய பேக்கெட்டே இருக்குது. இது கூட நல்ல சீப்பாக தான் இருக்கும். என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும் போல. ரொம்ப பெருசாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ தான் என்டர் பண்ணோம். ஸோ பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் வச்சு ரொம்ப நேரம் ஆகும் போல. ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகலாம். நாங்கள் யூஸ்வலாக இந்தியா போகும்போது இது கம்பல்சரியாக வாங்கிட்டு போயிடுவோம். இது வந்து வெட் டெக்ஸ்டைல்ஸ். இது சூப்பராக இருக்கும். கிச்சன் இதெல்லாம் துடைக்க எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது வாங்கிப்போம். இது எதுக்கு? இது என்னது? ரிஃப்ளெக்டரா? பேண்ட் மாதிரி அப்படியே போட்டுக்கிறதுக்கா? ஓ, இது வந்து இருட்டில் போகும்போது அப்படியே கையில் போட்டுக்கிறதுக்கா? இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக பர்சனல் கேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஷாம்பு, சோப்பு, ஹேர் ஸ்டைலிங்கான ஐட்டம்ஸ், அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன். ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே இதாக இருக்குது.
என்ன பண்ணி கடல் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் எல்லாம் நிறையா இருக்குது. எங்கே போய் என்ன எடுக்கிறதுனே தெரியல. ஃபுல் கடையை சுற்றி பார்க்க முடியுமான்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் நம்மகிட்ட ஒரு 3.5 hours. எப்போ மூடுது? 6 o'clock, 2:30 ஆகுது. எவ்வளோ நேரம்? 3.5 hours ஆகுது. கண்டிப்பாக ஃபுல்லெல்லாம் சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். லக்கர்லேயே உள்ளே வந்து லைட்டு வர மாதிரி இருக்கு போல். நல்லா இருக்குல்ல? விலை ஆக்சுவலி கம்மி தான். மேக்கப் செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்து க்ளோதிங் செக்ஷன் வந்திருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஆனால் இதே ரேட் தான் நம்ம வேலாலையும் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் நிறையா வாங்குகிறோன்னா மேபி நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். எவ்வளோ வெரைட்டி பெல்ட்டு. போ அண்ட் ஆரோ பாருங்க. நீ ஆரோலாம் வச்சுருக்காங்க. க்ராசரி செக்ஷனும் நல்லா பெருசாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கீங்க. ஆனால் நம்ம ஹெல்சின்பர்கில் இருக்க ஸ்டோர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஐட்டம்ஸ் அண்ட் சிமிலர் ஆஃபர்ஸ்லேயே இருக்கும். லைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் அண்ட் டாய் செக்ஷன் இருக்குது. ஆனால் எங்களால் அதை இன்றைக்கி கவர் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படியே பார்க்கணும். ஆக்சுவலி ஒன் டேல இதை கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. ஆனால் தான் இந்த சைட்லேயே நிறைய கேம்ப் சைட் அண்ட் ஹோட்டல்லாம் இருக்குது இந்த ஊரில். ஸோ எல்லாம் தங்கி அப்படியே வந்து ஷாப் பண்ணுவாங்க. திருப்பி மேலே இன்னொன்று ஒரு செக்ஷன் ஆஸ்தாடி ஆத்தா அப்படின்னு தான் இருக்குது.
வாங்க போகலாம். இதில் வந்து 1/2 ஆஃப் த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஷூஸ் தான் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் இதுதான். ஒரு பிளான்ட் கூட வாங்கியிருக்கோம். எல்லாரும் செம்ம பல்காக வாங்கிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு நம்மகிட்ட தான் கம்மியாக இருக்கு போது ஃபுல் ட்ராலி ரொப்பி தான் நான் வாங்கிட்டு போகிறாங்க. வெளியில் யாரும் போகும்போது இருந்தால் காட்டுறேன். செம்ம ப்ராஃபிட். ஆக்சுவலி டோட்டலாக ஒரு 89. எவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்குது? 82. டோட்டலாக 82 கேஷ் கவுண்டர்ஸ் இருக்குப்பா. செம்ம ஷாப்பிங்காக எல்லாம். யாரும் கம்மியாக வாங்குறதுலாம் இல்லை, வந்தால் எல்லாம் பல்க்கு தான். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப டயர்டாகிடுது. ரொம்ப பெருசாக ஆக்சுவலி இது ஒரு நாளே கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக அப்படியே ஒன்றுனா பார்த்துடணும்னா இங்கே தங்கிட்டு போனால் தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலி நிறையா பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலி கண்ணுக்கே நிறைய டயர்டாகிடுது. எவ்வளோ தான் நம்ம ஷாப்பிங் பீரியடாக இருந்தாலுமே இந்த மாதிரி கடைக்கு வந்து பேக் டு பேக் ஏதோ பார்த்துட்டே இருக்கோம், ஏதோ வாங்கிட்டே இருக்கோமா. ஸோ அந்த டைமில் ஒரு மாதிரி போரும் அடிச்சிருது ஆக்சுவலாக. நாங்கள் வந்து இந்த டைம் அந்த கிட்ஸோட டாய்ஸ் அந்த ஏரியாவில் இன்னும் பார்க்கல, இன்னும் கவர் பண்ணல. அது ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ வெளியிலேருந்து மட்டும் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்தோம். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தால் அங்கே அதையும் போயிட்டு கவர் பண்ணுவோம். இன்னொரு மேட்ரு என்னென்னா, இங்கே ஆக்சுவலி நிறையா வாங்குறோன்னா இங்கே வரது வந்து பெட்டர். ஸோ ப்ரைஸுமே நல்லா கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கினா ஒரு சிலதெல்லாம் நம்ம சிட்டியில் கிடைக்கிறதோட இங்கே நல்லாவே சீப்பாக கிடைக்குது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சப்போஸ் இந்தியா போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா கூட இந்த கடை ஒரு நல்ல ஆப்ஷன் தான். என்ஜாய் பண்ணுங்க வந்து. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.